28/4/2024 ஒரு டியர் கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம்பா. 1 மணி 6 மணி 8 மணி சரிங்களா. இன்றைக்கி 28 பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்துடலாம். ஒரு பார்வை பார்த்துடலாம். 27ஆம் தேதி பாருங்கள், நம்ம டியருக்கு கொடுத்தது ஆல் போர்டு 204 மெயின் டார்கெட்டு. அதுக்குண்டான பவர் கீழே வந்தாலும் வரலான்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் சரிங்களா. அதில் பாருங்கள், இன்றைக்கி ரிசல்ட் வந்து 1 மணி 835. இந்த 5 ஆனது அதில் வந்துருக்குது சரிங்களா. கீழே கொடுத்த பவர் 5 வந்துருக்குது. அடுத்து பாருங்கள் 6 மணி நான் மேலே கொடுத்துருக்க 2 நாள் வந்துருக்கு. 2 போர்டு பாஸ் ஆகிருக்குது சரிங்களா. அடுத்து 8 மணி பிஎம் 6 3 4 சரிங்களா. அந்த 4 இதுலேயும் பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டுக்கு நம்ம கொடுக்குறது 4 மட்டும் 3 போர்டுக்கு பாஸ் ஆகிருக்குங்க சரிங்களா. 5 ஒரு போர்டுக்கு பாஸ் ஆகிருக்குது சரிங்களா. இதுக்கு பவர் தான் கொடுத்துருக்கேன், கீழே வந்தாலும் வரலான்னு சொல்லிவிட்டு. ஆனால் இந்த 4 5 செமையாக பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், நம்ம 2 டிஜிட்டலில் கொடுத்துருந்தோம். ஆனால் 4 5ங்கிறது தனித்தனியாக பாஸ் ஆகிருக்கு. அதனால் நம்ம 2 டிஜிட்டல் ஒன்றும் செட் ஆகலை சரிங்களா. ஒரு 27ஆம் தேதி. அடுத்து 28ஆம் தேதி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அதனால் நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். பெல்லைக்கான ஆனில் போடுங்க சரிங்களா. நீங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்ம வீடியோ சரிங்களா. பாருங்கள், 28ஆம் தேதி 1 மணி 6 மணி 8 மணி ஆல் போர்டு 3 9 6 கொடுக்குறேன் சரிங்களா. மெயின் டார்கெட்டு 3 9 6. இந்த 9க்கு பவர் 4, 6க்கு 1, கீழே 3க்கு பவர் 8 கொடுக்கல. ஆனால் 0 கொடுத்துருக்குறேன். ஏன்னா 0 நாளைக்கு வரலாம், அதனால் கொடுத்துருக்குறேன். ஆல் போர்டு இதான் கெஸ்ஸிங். பாருங்கள், இதே மீன்ஸ் ஆல் ஷோக்கும் ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. ஆல் ஷோக்கும் உங்களுக்கு நான் கொடுத்த கணிப்பு வந்துச்சுன்னா அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. 1 மணி 6 மணி 8 மணி 3 ஷோக்கும் சேர்த்து தான் கொடுக்குறேன் நான். ஏபிபிசிஏசி பாருங்கள், 30 34 31 60 90 94 91 64 61 36 01 04 50 சரிங்களா. இதில் ஒரு செட்டு ஏபிபிசிஏசி எதுக்கு வேணாலும் வரலாம். பாருங்கள், உங்கள் கணிப்பில் எந்த போர்டுக்கு வருதோ அதை மட்டும் வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், அதுக்கு தான் தள்ளி பார்க்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 30ன்னு வச்சிங்கன்னா 0 3ன்னு வைங்க. எல்லா இதுவுமே அப்படி தான். 3 4ன்னு வச்சிங்கன்னா 4 3ன்னு வச்சுக்கோங்க. 3 1ன்னு வச்சா 1 3. அதே மாதிரி தான் எல்லா செட்டுக்கும் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா சரிங்களா. அப்படி ரொட்டேட் பண்ணி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு மாஸ் வின்னிங் வாங்குவீங்க சரிங்களா. ஏபிபிசிஏசி எதுக்கு வச்சாலும் மாற்றி போட்டுருங்க சரிங்களா. அப்போ தான் உங்களுக்கு ஒரு பக்கா வின்னிங் கிடைக்கும் சரிங்களா. அதனால் நான் சொல்லிக் கொடுக்குறேன். பார்த்து கம்மியாக போட்டு கம்மியாக இதில் இருக்க செட்டு நிறையா இருக்குன்னு பார்க்காதீங்க. உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் வச்சு ப்ளே பண்ணுங்கள் நண்பா சரிங்களா. என்னுடைய கணிப்பை நான் கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் வந்தால் எனக்கு இந்த இதில் வர்றது பவர் பண்ணி தான் நான் எடுப்பேன். அதனால தான் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். இதிலே உங்களுக்கு 2 டிஜிட்டல் நீங்கள் வேறு மாதிரி செட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் சரிங்களா. நான் இங்கே செட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வந்தால் அதவே வச்சு ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, அதனால் கொடுக்குறேன். பாருங்கள், உங்கள் கணிப்பில் வந்தால் வச்சு மட்டும் ப்ளே பண்ணுங்கள். ஆல் ஷோக்கும் ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. இது வந்து கேரளாவுக்கு டியருக்கு டிக்கெட் போடுறதுக்கு சரிங்களா. இந்த நம்பர் 8610575149 சரிங்களா. கேஎல் புக்கிங் எடுக்கிறோம், டியர் புக்கிங் எடுக்கிறோம் சரிங்களா. விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை எழுதி வச்சுக்கோங்க. ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க, இல்லைன்னா கேட்டு டீட்டெயில்ஸ் வாங்கிடுங்க. கெஸ்ஸிங் கிடையாது, டிக்கெட் புக்கிங் மட்டும்தான் இதில் சரிங்களா. வின்னிங் அமௌண்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம். ரிசல்ட் வந்தோன்னா பக்காவாக செட்டில்மெண்ட் ஆகிடும். ஓகே, நம்பி போடலாம். பாருங்கள், உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க கேஎல்லுக்கு டியர் 3 ஷோக்கும் 1 மணி 6 மணி 8 மணி சரிங்களா. கேஎல் 3 மணி ஷோ, இதுக்கு 4 ஷோவும் எடுக்கிறோம் பாருங்கள் சரிங்களா. விருப்பம் இருக்கிறவங்க டிக்கெட் போட்டுக்கலாம், நம்பி போடலாம். பக்காவான கம்பெனி சரிங்களா. அடுத்து இதை நான் சொன்னது தான், பார்த்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா. உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். என்னுடைய கெஸ்ஸிங் மட்டும் கொடுக்குறேன், உங்கள் கணிப்பில் வந்தால் ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. 28ஆம் தேதி 29ஆம் தேதி ஒரு நல்ல கணிப்பில் சந்திக்கிறேன். நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கலாம். வெள்ளைக்கான ஆனில் போடுங்க. என்னுடைய கமெண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க சரிங்களா. நன்றி, வணக்கம்.